கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் வரவே ரசிகரமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய பந்தியில் இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் அறிய வேண்டுவது நமக்கு மிக மிக ஒரு அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பந்தியுடைய மகத்துவம் மேன்மை தெரியாத கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலடியார் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் அவர் சொல்றார் பாருங்க, அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய அந்த பந்தியை குறித்ததான ஒரு நிதானம் நாம் மிகவும் அறிந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அவர் சரீரத்தை குறித்தான நிதானம், அந்த சரீரத்தை குறித்ததான நிதானத்தோடு நாம் பானம் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய நம்ம நினைச்சு கற்பனைக்கு கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் அந்த பரிசுத்த பந்தியில வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை, அந்த பந்தியில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற முதல் ஒரு தெய்வீகமான ஒரு ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு உண்டாகுவதற்கு நாம அந்த பந்தியை நாம் எடுக்கிறோம். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், அவரை ஆட்டுக்குட்டி. என்ன ஆட்டுக்குட்டியாம்? யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. தேவ பிள்ளைகளை, அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாவங்களை நிவர்த்தி செய்கிற தேவ ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகினால இந்த கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால பாவ மன்னிப்பு இந்த தேவ ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே நமக்கு வருகிறது. ஆமென். அந்த பந்தியை எடுக்கும்போது முதல் ஒரு பெரிய ஆசீர்வாதம் தேவன் நமக்கு தருகிறது. பாவ மன்னிப்பிலிருந்து, பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை. நம்ம நினைக்கலாம் இது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவ பிள்ளைகளை, நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் இந்த பாவ மன்னிப்பு இருந்து மீட்பு என்பது மிக பெரிய, நம்முடைய கற்பனைக்கு கூட எட்ட முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் பாவத்தின் விளைவாக உண்டாகிற தண்டனை அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருக்கிறது. ஒரு மனுஷனும் அவன் செய்த பாவத்திற்கான தண்டனை அனுபவிக்கணும்னு சொன்னா அவன் ஒரு 10 தலைமுறை ஆகிலும் அவன் பாவங்களை என்ன பண்ண வேண்டும்? அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தின் விளைவு, the result of sin பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு மோசமான ஒரு காரியமா இருக்கிறது. அந்த ரிசல்ட் ஆஃப் சின்னில் இருந்து நம்மளை இப்படி என்கிற ஒரு நொடிப்பொழுதுல, ஒரு க்ஷணப்பொழுதுல இந்த பந்தி நாம் ஆசிரிக்கும் போது கர்த்தர் பாவ மன்னிப்பிலிருந்து கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு வித்தியாசமோ அவ்வளவு தூரம் கர்த்தர் நம் பாவங்களை எல்லாம் என்ன பண்ணுகிறாரா? மன்னித்து நம் அக்கிரமங்கள் எல்லாம் அவர் என்னவாக்குறாரா? அவர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதத்துல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமங்களை மன்னிக்கிறார், பாவங்களை மன்னிக்கிறார். எதன் மூலமாய் கர்த்தர் பாவங்களை மன்னிக்கிறார்? கிறிஸ்து இயேசு பரிகார பலியாய், ஆமென், ஆட்டுக்குட்டியாய் அவர் பலியானதுனால நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். அல்லேலூயா. இந்த பாவ மன்னிப்புக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தான் ஒரு பிரதானமான ஒரு காரியமாய் ஆதி நாட்கள் இருந்து விளங்கி இருக்கிறது நாம் பார்க்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, முதல் மனுஷனாகிய ஆதாமும் ஏவாளும் அவர்கள் பாவம் பண்ணி தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய உறவிலிருந்து அவர்கள் தூரமான போது முதலாவது அவர்கள் உணர்ந்த ஒரு காரியம், தங்கள் நிர்வாணிகள் என்று அவர்கள் அறிந்தார். அப்பொழுது தேவன் அவர்கள் நிர்வாணத்தை மூடுவதற்காக அங்கேயே ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து பலி செலுத்தினார். ஆகையினால்தான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினான்.
ஹல்லேலூயா. வேதத்திலேயே முதல் பலியை பார்க்கிறோம் என்றால் அது இந்த இடத்துல தான் பார்க்கிறோம். முதல் மனிதனுக்கு அவன் செய்த பாவத்திற்கு கர்த்தர் கொடுத்த பரிகாரம் என்னன்னு சொன்னா, ஒரு ஆட்டு குட்டியை எடுத்து பலி செலுத்தி அந்த தோலை எடுத்து இந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கும் அவர் உடையாக என்ன பண்ணினார், கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் என்னமோ தெரியல, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த பிள்ளைகள்ல காயின் ஆபேல் உங்களுக்கு தெரியும். ஆபேல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் மந்தையின் தலையீற்றுகளில அவன் நேர்த்தியான பலியை அவன் என்ன பண்ணினான், செலுத்தினான். அவனுக்கு எப்படி அந்த வெளிப்பாடு கிடைச்சதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆதாம் தான் சொல்லியிருப்பார், இல்லை ஏவாள் சொல்லியிருப்பாங்க, கர்த்தர் எங்களுக்கு முதல் எங்களுக்கு ஒரு பரிகார பலியை ஆட்டுக்குட்டியை அவரே எங்களுக்கு சாக்ரிஃபைஸா எங்களுக்கு கொடுத்து அதில் இருக்கிற தோலை எடுத்து எங்களுக்கு என்ன கொடுத்தாரு, ஆணையா கொடுத்தாரு. அதனால கர்த்தருக்கு பிரியமான ஒரு பலி, பாவ நிவர்த்தி செய்து ஆமென் தேவனை சந்தோஷப்படுத்த முடியும்னு சொன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை மகனே என்று சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னு சொன்னா ஆபேல் தன் மந்தையில் இருக்கிற ஆடை எடுத்து அங்கே பலி செலுத்தினான். தேவன் அந்த பலியை ஏற்றுக்கொண்டார். ஆனால் காயினோ தன்னுடைய மந்தையில இருக்கிறதான தன்னுடைய விளைச்சலின் மன்னிக்கும் காயின் தன் விளைச்சலின் பலனை கொண்டு வந்து என்ன பண்ணினான், செலுத்தினான் என்று பார்க்கிறோம். தேவன் அதை அங்கீகரிக்கவில்லை. அல்லேலூயா. பாருங்க, முதல்ல ஒரு ரெவலேஷனோட ஒரு வெளிப்பாடோட பலி செலுத்தினது இந்த ஆபேல். அல்லேலூயா. அந்த வெளிப்பாடை அவனுக்கு கற்பித்து கொடுத்தது அவனுடைய பெற்றோர். ஆமென். பலி செலுத்துதல் வேண்டும், ரத்தம் சிந்துதல் வேண்டும், ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டால் தான் பாவம் என்ன பண்ணப்பட முடியும், நிவர்த்தி செய்ய முடியும், மன்னிக்க முடியும் என்கிறதை அறிந்த அந்த ஆபேல் ஆமென் தன்னுடைய மந்தையின் தலையீற்றுகளில் கொண்டு வந்து தேவனுக்கு பலி செலுத்தினான், ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினான். ஆமென். அதே போல கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாமை கர்த்தர் சோதிக்கும் போது ஈசாக்கு பலியாய் செலுத்துவதற்கு எடுத்துக்கொண்டு போகும்போது ஈசாக்கு தன் தகப்பனை பார்த்து 22ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அதற்கு ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே இதோ இங்கே இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் ஈசாக்கு இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே, ஸ்பெசிபிக்கா கேட்கிறாரு பாருங்க, ஆட்டுக்குட்டி எங்க, பலிக்கு மிருகம் எங்கன்னு கூட கேட்கல, ஆட்டுக்குட்டி எங்கே. அல்லேலூயா. அதற்கு ஆபிரகாம் என்ன பதில் சொல்றாரு 8ஆம் வசனத்திலே, மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார். ஆமென். எவ்வளோ ஒரு ரெவலேஷன் உள்ள ஒரு வெளிப்பாடு உள்ள தகப்பனும் ஒரு மகளுமாய் இருக்கிறார்கள் பாருங்க. ஈசாக்கு ரொம்ப ஒரு வெளிப்பாடோட கேட்கிறாரு, அப்பா ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா ஈசாக்கு தெரிகிறது ஆட்டுக்குட்டி ஆமென் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற அந்த யோவான் ஸ்நானகனுக்கு வந்த வெளிப்பாடு பார்த்தீங்களா, அதே போல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கே அந்த வெளிப்பாடுகள்லாம் இருந்திருக்கு. ஆபேலுக்கு இருந்திருக்கு அந்த வெளிப்பாடு, ஆதாமுக்கு இருந்திருக்கு. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான் பாவ நிவர்த்தி செய்ய முடியும். ஈசாக்கு இருந்திருக்கிறது. ஈசாக்கு அதனாலதான் ஆட்டுக்குட்டி எங்கே என்று அவர் வினாவுகிறதை பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தேவனுடைய பிள்ளைகளை அதே ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாக பலி செலுத்துவதற்கு அந்த மோரியா மலையில ஏறி கடந்து போகும்போது பலிக்காக ஈசாக்கை வைத்து விட்டார். அந்த நேரத்தில் கத்தியை ஓங்கும் போது கர்த்தர் அந்த இடத்துல ஆமென் ஆபிரகாமுடைய அந்த கையை தடுத்து அவனுக்கு ஒரு புதரில சிக்கி கிடந்திருந்த ஒரு ஆட்டு கிடாவை கர்த்தர் அந்த ஆபிரகாமுக்கு காண்பித்தார் என்று நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஹல்லேலூயா. ஆமென். பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி, ஆமென், ஆட்டுக்கடா, ஆட்டுக்குட்டி அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, பலி செலுத்தப்பட்டது. தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஆமென். அந்த பாவ நிவர்த்திக்கு என்று சிந்தப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆமென் உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்தாராம். அந்த உலகத்தின் பாவத்தை சீர்க்க
வல்லமை உள்ள அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உங்களுடைய எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும், எவ்வளவு செவ்வேறு இருந்தாலும் அந்த பாவங்களை மன்னிக்க, ஆமென், அந்த பாவத்தின் விளைவாக வருகிறதான சாபங்களை உங்கள் வாழ்க்கையில தடுப்பதற்கு ஒரு வல்லமை உள்ளது ஆட்டுக்குட்டியின் ரத்தம். ஹல்லேலூயா, ஆமென். முதலாவது பாவங்களை மன்னிக்கிறது, இரண்டாவது அது நோய்களை சுகமாக்குகிற ஆட்டுக்குட்டியின் ரத்தம். ஆமென். யாத்திராகமம் 22ஆம் அதிகாரத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில இருக்கும்போது, 12ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது அவர்கள் புறப்படுவதற்கு ஆயத்தமான போது தேவன் அந்த ஜனங்களிடத்துல பஸ்காவை ஆசரிக்கும்படி சொன்னார். அந்த பஸ்கா எப்படி ஆசரிக்க வேண்டும்? 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியை, ஆமென், உங்கள் வீட்டுக்கு ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பலி செலுத்தி அந்த மாமிசை எடுத்து நீங்கள் புசியுங்கள். அந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்காலில் என்ன பண்ணுங்க? பூசுங்க. ஆமென். நிலைக்காலில் பூசும் போது சங்காரத்துடன் கடந்து போனால் அந்த மாமிசத்தை எடுத்து புசிக்கும் போது அவர்களுக்குள்ள இந்த நோய், வியாதி, பலவீனங்கள் மாறினது. தேவ பிள்ளைகளை, ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அந்த சிஸ்டத்தை அவங்களுக்கு கொடுத்தா தெரியுமா? இது 430 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்த அந்த ஜனங்க, அவங்க மிகவும் நோயாளியாய் பஞ்சத்துல வாடின இந்த சோமாலியா பஞ்சத்துல நீங்கள் எல்லாம் போட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே நோஞ்சான எலும்பும் தோலுமா இருப்பாங்க. அதே மாதிரி தான் இஸ்ரவேலர்கள் ரொம்ப அந்த 430 வருஷம் அடிமைத்தனத்தின் விளைவாக உழைப்பு, சாப்பாடு இல்லை, கொமட்டிக்காய் கீரை தான் அந்த எகிப்தில் அவங்களுக்கு சாப்பாடு. அப்படி பாதிக்கப்பட்ட அந்த ஜனங்க ரொம்ப பலவீனமா இருந்தாங்க, ஆண் பெண் எல்லாரும். அப்ப ஆண்டவர் நினைச்சாரு, இவங்களை இப்படியே அவங்களை வெளியே கொண்டு வரக்கூடாது, அவர்களை பலவீனமா இருக்கிறவர்களை பலவான்களாய் மாற்றி வெளியே கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானித்தார். அதற்கான வழி என்னன்னு சொன்னா, இந்த ஆட்டுக்குட்டியை அவர்கள் பலியிட்டு அது மாம்சத்தை புசித்து ரத்தத்தை எடுத்து அவன் நிலைக்கால்களை பூசப்படும் போது அவர்களுக்குள்ள ஒரு தெய்வீக பலன் ஒரே ராத்திரியில் அவர்களுக்கு உண்டானது. ஹல்லேலூயா, ஆமென். அந்த ஆட்டுக்குட்டி சுகத்தை கொடுக்கிற ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டி முதலாவது பாவத்தை சுமக்கிற, ஆமென், ஆட்டுக்குட்டி. இரண்டாவது ஆண்டவர் சரீரத்தை சுகத்தை கொடுக்கிற அந்த ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா, ஆமென். அந்த ஜனங்களுக்கு நோய் கொண்ட, ஆமென், பலவீனமா இருந்த அந்த ஜனங்கள் காலை 6 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வேலை செய்யணும். அவங்களுக்கு கொமட்டிக்காயும் கீரையும் மட்டும்தான் பலவீனம். அவங்களுக்கு பால்னா என்னன்னு தெரியாது, தேனா என்னன்னு தெரியாது, நெய்னா என்னன்னு தெரியாது. அதனாலதான் ஆண்டவர் அவர்களை அழைத்து வாக்குத்தத்தம் பண்ணும் போது, உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற, ஆமென், ஆசீர்வாதமான, ஆமென், திராட்சை கொலைகள் 2 பேர் தூக்கத்தக்க அளவுல இருக்கிற ஒரு நல்ல ஆசீர்வாதமான தேசத்தை வாக்களித்து உங்களுக்கு அங்கே கூட்டிட்டு போக போறேன்னு சொல்லி அந்த ஜனங்களை அழைத்து வெளியே வந்தார். ஹல்லேலூயா. இது நமக்கு ஒரு என்ன லேசா தெரியலாம், ஆனா பாருங்க, ஒரு 10-15 நாள் கொலப்பட்டினியா இருக்கிறவனை கூப்பிட்டு, உனக்கு நான் இன்னைக்கு பிரியாணி வாங்கி தர்றேன்னு கூப்பிடா, அவனுக்கு உள்ள எப்படி ஒரு சந்தோஷம் உண்டாகுமோ அப்படி ஒரு சந்தோஷம் அன்றைக்கு அந்த இஸ்ரவேலருக்குள்ள, எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த இஸ்ரவேலருக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டானது. ஹல்லேலூயா, ஆமென். அந்த ஆட்டுக்குட்டியானவர், ஆமென், அந்த ஜனங்களுக்கு சுகத்தையும் கொடுத்து அந்த ஜனங்களுக்கு மகிமையான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் கொடுத்து அந்த ஜனங்களை ஆண்டவர் வெளியே அழைத்து வந்தார். ஹல்லேலூயா. முதலாவது பாவ மன்னிப்பு, இரண்டாவது ஒரு தெய்வீக சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். வேத ஆசிரியர்கள் சொல்றாங்க, அந்த பஸ்காவை ஆசரித்த போது அன்று ராத்திரியில அவங்க பஸ்காவை ஆசரித்தாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நோய் கொண்டிருந்தவங்க, பலவீனமா இருந்தவங்க பாத்தீங்கன்னா புஷ்டியா மாறிட்டாங்க. ஹார்ட் வீக்கா இருந்தவங்க ஹார்ட் பலமாயிடுச்சு. கண்ணு பார்வை மங்கினவங்களுக்கு கண்ணு என்னவாயிடுச்சான், அந்த பஸ்காவின் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய மாமிசத்தை சாப்பிட்டவங்களுக்கு அந்த கண்ணு பிரகாசமா தெரிஞ்சுச்சான், காது தெளிவா கேட்டுச்சான். அவங்க ஹார்ட்ல நல்ல ஒரு பலன், புது பலன் அவங்களுக்கு உண்டானது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். தேவ பிள்ளைகளை, அவ்வளவு வல்லமையுடையது. இன்றைக்கு நம்முடைய ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த சரீரம், நம்முடைய நோய்கள் எல்லாம் அவர் சுமந்து கொண்டு, நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் சுமந்து கொண்டு நமக்கு நீதியையும் நமக்கு ஆசீர்வாதத்தையும் நமக்கு சுகத்தையும் அந்த கல்வாரி சிலுவையிலிருந்து தேவ ஆட்டுக்குட்டியானவர் நமக்கு வாங்கி தந்திருக்கிறார். Hallelujah, hallelujah, hallelujah. What a wonderful blessing. Amen.
இது கர்த்தருடைய பந்தியினுடைய மேன்மையான ஒரு ஆசீர்வாதம். மூன்றாவது ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா, ஆமென். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த பஸ்காவை ஆசரித்து முடித்ததற்கு பிற்பாடு அதே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்துல வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியர்கள கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்ததினாலே கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியர்களை கொள்ளையிட்டார்கள். அல்லேலூயா, ஆமென். ஆமா, இதுவும் நமக்கு ரொம்ப லேசா தெரியலாம். ஆனா 430 வருஷம் ஆபரணங்கள்னா என்னன்னு தெரியாது, தங்கம்னா என்னன்னு தெரியாது, பார்த்ததே கிடையாது. அந்த ஜனங்க ஆமென் பாத்தீங்கன்னா அதே போல வஸ்திரங்கள், ஆமென், நல்ல மினுக்கான வஸ்திரங்கள்லாம் என்னன்னே தெரியாது. ஆமென். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இன்னைக்கு பொன்னு வெள்ளி வஸ்திரங்கள், அந்த ஜனங்கள் எகிப்தியரை கொள்ளையே இட்டார்கள். அந்த அளவுக்கு அவங்க தலை நிறைய கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். இதன் விளைவாக ரிசல்ட் ஆஃப் பஸ்கா, ஆமென். இந்த பஸ்காவை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை எடுத்து புசித்து, ஆமென், நிலைக்காடுகளை தேய்த்து புசித்தவர்கள், மாம்சத்தை புசித்தவர்களுக்கு ஆண்டவர் தெய்வீக சுகத்தை மாத்திரமல்ல செல்வங்களை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யம் தேவனுக்கு பிரியம் இல்லாதது என்று நினைத்து விடாதீர்கள். ஏனென்றால் ஐஸ்வர்யம் உள்ளவன் கர்த்தருடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது கடினம் என்று சொல்லியிருக்கிறதுனால நீங்க அநேகர் ஐஸ்வர்யத்தை குறித்து பயப்படுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, நாம உலக மனுஷனுக்கும் உண்டான ஐஸ்வர்யத்திற்கும் நமக்கு உண்டான ஐஸ்வர்யத்திற்கும் நிச்சயமாய் வித்தியாசம் உண்டு. உலக மனுஷன் தன்னுடைய பவரை வைத்து, தன்னுடைய ஞானத்தை வைத்து, தன்னுடைய பலனை வைத்து அவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறான். அந்த ஐஸ்வர்யம் ஆபத்தானது. ஆனால் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்டார். அல்லேலூயா, ஆமென். ஆமா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு யாருடைய ஆசீர்வாதம்? நம்ம பலத்தினால, நம்ம படிப்பினால, நம்முடைய பவர்னால, நம்முடைய பேக்ரவுண்ட்னால இருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் இல்ல, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். ஆமென். இந்த ஜனங்களும் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க சம்பாதிச்சா இந்த எகிப்திலிருந்து வெளியே வரும்போது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த எகிப்தியர்களே பொண்ணு உடைமைகள் வெள்ளி வஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்தாங்களே, அவங்க சம்பாதிச்சதா என்று பார்த்தால் இல்ல, எகிப்தியரிடத்துல என்ன பண்ணாங்க? ஆண்டவர் கொள்ளையடித்து கொடுக்கத்தக்க அளவுக்கு தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் வேண்டாம்னு சொல்லாதீங்க. அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாய் ஆமென் உங்களுக்கு எந்த விதத்திலையும் ஒரு சாபத்தை கொண்டு வராது. ஆனா அந்த ஆசீர்வாதத்துல கவனமாய் கையாள வேண்டும். ஆசீர்வாதத்தை வைத்து கண்ணுக்குட்டி செய்யறோமா இல்ல ஆசீர்வாத கூடாரத்தை செய்யறோமா, அதுதான் முக்கியம். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும், ஆசாரிய கூடாரத்தை கட்ட வேண்டும். அதை விட்டுட்டு கண்ணுக்குட்டி கட்டிடக்கூடாது. அதான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆமென் அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் ஓவர் நைட்ல கொண்டு வந்தது இந்த ஆட்டுக்குட்டி யானவருடைய ஆமென் புண்ணியம். ஆமென். தேவ பிள்ளைகளே, நீங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பந்தியை எடுக்கிற உங்களுக்கு ஆண்டவர் முதலாவது ஒரு நல்ல பாவ மன்னிப்பை ஆமென் ஆண்டவர் கொடுக்கிறார். இரண்டாவது ஒரு தெய்வீக சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நோய் என்பதே இல்லாத ஆமென் பலவீனமே இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். மூன்றாவது ஆமென் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், செல்வங்களை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த மூன்று காரியமும் ஆமென் இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய பலியினாலே நமக்கு உண்டான ஒரு பெரிய மகிமையான ஒரு தெய்வீக ஆசீர்வாத தேவ பிள்ளைகளை, இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய அப்பத்தை நீங்கள் புசிக்கும் போது அவருடைய சரீரத்தை நிதானித்து நீங்கள் புசித்து பானம் பண்ணும் போது இந்த மூன்று விதமான ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையில அளவு கடந்து வரும். ஏனென்றால் வேதம் சத்தியம் ஒரு நாள் போய் சொல்லவே சொல்லாது. அல்லேலூயா. அந்த சத்தியவராக இயேசு சொல்லுகிறார், அந்த ஆட்டுக்குட்டியானவர் சொல்லுகிறார், நீ என் சரீரத்தை நிதானித்து பானம் பண்ணும் போது பாவ மன்னிப்பு உண்டாகும், அதன் விளைவாய் சரீர சுகம் உண்டாகும், அதன் விளைவாக உனக்கு தெய்வீக ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதங்களும் பரலோக ஆசீர்வாதங்களும் உனக்கு நான் அள்ளி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பெற்றுக்கொள்வோம், தேவ நன்மையை காண்போம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.